ஒரே ஒரு தப்பு செய்ய போய் ஒரு ஃபேமிலி ஃபுல்லா வந்து நடுத்தெருக்கு வந்திருக்கேன். அதுலயும் பார்த்தீங்கன்னா, என் மகனால தான் வந்து இப்படி ஆச்சு அப்படின்னு வந்து தெரிஞ்சப்போ, அந்த அப்பாவுக்கு வந்து எவ்வளோ வலிச்சிருக்கும். அவர் என்னென்ன யோசிச்சிருப்பாரு. நேத்து வரைக்கும் சந்தோஷமா இருந்த ஃபேமிலி இன்னைக்கு வீட்ட விட்டு வெளியில போற நிலைமையில வந்து இருக்காங்க. இதுக்கு காரணம் யாரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு வீட்ட வந்து இந்த மாரி வந்து இழக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஆனா நம்பனவங்கனால தான் வந்து அந்த நிலைமை வந்துச்சுன்னா, அந்த வலியும் வேதனையும் எவ்வளோ பெருசா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ணாமலையோட குடும்பம் இவ்ளோ சீக்கிரமா இப்படி சிதறிடுவாங்க அப்படின்ட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனா இந்த ஒரு முடிவை எல்லாத்தையுமே வந்து தலைகீழா வந்து மாத்திடுச்சு. வீடு போச்சு, மரியாதை போச்சு. ஆனா இன்னும் ஒரு விஷயம் மட்டும் பாக்கி இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க எனக்குமே ஆசையா தான் இருக்குது. சோ வீடியோவ பார்த்தா தான் நமக்கு தெரியும். மனோஜ் செஞ்ச வேலைனால அண்ணாமலையும் விஜயாவும் பிரிஞ்சுட்டாங்க. விஜயா ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப நடுத்தெருவுக்கு வந்துட்டாங்க. என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த எபிசோடு ஒரு சாதாரண ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாம் இல்ல. ஒரு ஃபேமிலி ஃபுல்லா வந்து உடைஞ்சு போன மாரி ஒரு சிச்சுவேஷன் தான் இது. இந்த எபிசோட் பிகினிங்லயே பாத்தீங்கன்னா, ஒரு ஹெவி சைலன்ஸ்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க. ஆனா அவங்களோட ஃபேஸ் வந்து பார்த்தாலே தெரியும் ஏதோ சரியில்ல அப்படின்ட்டு. வந்த உடனே அவங்கள்ட்ட அண்ணாமலை என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபைனான்சியரை பத்தி பேசுனீங்களா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. ஆனா முத்து வந்து எந்த ஆன்சருமே சொல்லாம சைலண்டா வந்து நின்னுட்டு இருக்கான். அந்த சைலண்ட் தான் ஒரு பெரிய ஆன்சரா வந்து மாறுது. நிலைமை சரியில்லை அப்படின்றது எல்லாருமே வந்து ஃபீல் பண்றாங்க. வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பயம் வருது. ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அப்ப மீனா வந்து மெதுவா வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து அவரை பாக்குறதுக்காக வேண்டி நிறைய இடத்துல வந்து தேடி அலைஞ்சோம், தெரு தெருவா அலைய வச்சாரு. ஆனா கடைசி வரைக்குமே எங்களை வந்து மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை கேட்ட அண்ணாமலை வந்து உடஞ்சு போய் உட்காந்துட்டுறாரு. அதுக்கப்புறம் லாயரை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னோம் அப்படின்னு மீனா வந்து சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட அண்ணாமலை வந்து என்ன நினைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இனி நம்மளால வந்து இந்த வீட்டுல வந்து வாழவே முடியாதா அப்படின்னு ஃபீல் பண்ணி வந்து கேட்டுறாரு. அவர் அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணி கேட்கறது பாத்தீங்கன்னா, வீட்டை பத்தி எல்லாம் இல்ல, அது அவரோட வாழ்க்கை, குடும்பம், மரியாதை இந்த மாதிரி எல்லாத்தையுமே திங்க் பண்ணி தான் வந்து இப்படி வந்து கேக்குறாரு. இந்த சிச்சுவேஷன்ல கூட வந்து அதுக்கு மனோஜ் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இப்ப கூட பிரச்சனை இல்ல, இந்த வீட்டை வந்து நம்ம வித்துடலாம் அப்படின்னு வந்து சொல்றான். உடனே ரவியும் ஸ்ருதியும் கோவத்தை அடக்கிக்க முடியாம வந்து திட்டிடுறாங்க. என்னதான் இவங்க வந்து திட்டினாலுமே மனோஜ் வந்து கொஞ்சம் கூட வந்து சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கவே இல்லை. உடனே முத்து கோவப்பட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ செஞ்ச வேலைனால தான்டா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குது, கொஞ்சம் கூட உனக்கு ஃபீலிங்ஸே இல்லையா அப்படின்னு வந்து கேக்குறான். இந்த டைலாக் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்து ஹார்ட்டுக்கு அடிக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. அதுக்கு விஜய் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அப்படின்ட்டு இப்பவுமே வந்து மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க அண்ணாமலை ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஓப்பனா வந்து கோவப்படுறாரு. அப்ப அண்ணாமலை என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உன் பையன் வந்து நல்லா இல்லைன்னா அவனை வந்து திருத்துறது அம்மா தான். ஆனா அந்த பையன் வந்து கெட்டு போறதுக்கு காரணமே அம்மா தானே, அவளால வந்து எப்படி இந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு கோவப்பட்டு வந்து திட்டிடுறாரு. இந்த டைலாக் வந்து அந்த வீட்டோட ரிலேஷன்ஷிப் டைனமிக்கே வந்து வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வர மாதிரி தான் வந்து நமக்கு ஃபீல் ஆகும். முத்து வந்து ஒரு ப்ராக்டிக்கல் டிசிஷன் எடுக்கிறான். என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு காலையில ஆபீசர்ஸ் வந்து வீட்டை வந்து சீல் வைக்கும்போது நாம இங்க இருந்து அசிங்கப்படுறதை விட நாளைக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படின்னு வந்து ஐடியா கொடுக்குறான். இது ஒரு எஸ்கேப் எல்லாம் இல்ல, அது ஒரு டிக்னிட்டி வந்து சேவ் பண்ற முயற்சி தான். முத்து இந்த மாதிரி வந்து சொன்னது கேட்ட உடனே அண்ணாமலை வந்து நாம எங்க போறது அப்படின்னு ஃபீல் பண்றாரு. அப்ப முத்து வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மீனாவோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து என்னால அந்த வீட்டுல எல்லாம் வந்து இருக்க முடியாது, ஒரு நாள் கூட நான் அந்த வீட்டுல வந்து தங்க மாட்டேன், நான் அந்த அளவுக்கு இன்னும் வந்து கெட்டு போகல அப்படின்னு திமிரா வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ஈகோ, இந்த பிரைட் இதுதான் வந்து ஃபேமிலியை வந்து இன்னுமே வந்து பிரிக்குது. இவ்வளவு பட்டுட்டுமே விஜய் வந்து கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை. எப்பதான் இவங்க வந்து திருந்துவாங்களோ அப்படின்றது தெரியல. விஜய் மாதிரி நிறைய பேர் இந்த சொசைட்டில இருக்காங்க. அதனாலதான் இந்த சீரியல் மூலமா வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தாவது அவங்க திருந்துட்டோன்ட்டு. ஆனா அதுக்குமே வந்து சான்ஸ் இருக்காது போல. விஜய் இந்த மாதிரி திமிரா வந்து ரிப்ளை பண்ணனால அப்ப ஸ்ருதி வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சரி நீங்க அவங்க வீட்டுக்கு போகலன்னா எங்க வீட்டுக்கு வாங்க, அங்க போயிருவோம் அப்படின்னு வந்து சொல்றா. உடனே மனோஜ் வந்து அப்ப நான் எங்க போறது அப்படின்னு வந்து கேக்குறான். உன்னாலதான்டா இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, நீ ஷோரூம்லயே வந்து தங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்றான். அங்க எந்த வசதியுமே இல்லையே அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனே முத்துக்கு வந்து கோவம் வருது. இவ்வளவு பிரச்சனையும் உன்னாலதான் வந்திருக்குது, அதை கொஞ்சம் கூட வந்து நினைச்சு பார்க்காம எந்த ஃபீலிங்ஸுமே உங்ககிட்ட இல்ல, ஆனா உனக்கு தங்குறதுக்கு எந்த வசதியும் இல்லைன்னு மட்டும் நீ ஃபீல் பண்ணுவியா அப்படின்னு வந்து திட்டுறான். இது பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிற மொமெண்ட் அதை வந்து கிளியரா வந்து காமிச்சிருக்காங்க. முத்து கேட்டது வந்து கரெக்டான கொஸ்டின் தான். மனோஜ் பாத்தீங்கன்னா ஸ்டில் சீரியஸா வந்து எடுத்துக்காம கூலா தான் வந்து இருக்கான். இதுல விஜய் வரை இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சப்போர்ட் பண்ணியே தான் மனோஜ் மாதிரி இருக்கிறவங்க வீணா போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வீட்டை விட்டு வெளியில போறாங்க. அப்ப அண்ணாமலை வந்து ஃபீல் பண்றாரு. அதை பார்த்து விஜய் வந்து அழுதுட்டு இருக்காங்க. இது வந்து நடிப்பா இல்ல ரியலா அப்படின்றது தெரியல. இவ்வளவு திமிரா பேசுறாங்க, ஆனா இப்ப எதுக்கு வந்து அழறாங்க அப்படின்றது தான் தெரியல. இந்த நிலைமைக்கு காரணமா இருக்கிற மனோஜ் பாத்தீங்கன்னா அதை பத்தி கொஞ்சம் வந்து கண்டுக்காம ஷோரூம்ல இருக்கிற சந்தோஷ்க்கு வந்து கால் பண்ணி இவன் ஸ்டே பண்றதுக்காக வேண்டிய எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண சொல்லிட்டு இருக்கான். இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே வந்து அண்ணாமலை முத்துவோட கார்ல வந்து போயிடுறாரு. விஜய் என்ன பண்றாங்கன்னா ஸ்ருதி ரவியோட கார்ல வந்து ஏறி போயிடுறாங்க. ஒரே ஃபேமிலி இப்ப ரெண்டு கார்ல ரெண்டு டைரக்ஷன்ல வந்து போறாங்க. அது பிசிக்கல் டிஸ்டன்ஸ் மட்டும் இல்ல, அது ஒரு மனசு பிரியற டிஸ்டன்ஸும் தான். இப்படிதான் வந்து இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த எபிசோடோட உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தப்பான முடிவுனால ஃபேமிலியை வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தெளிவா வந்து தெரியுது. ஈகோ அண்ட் பிளைண்ட் சப்போர்ட்னால தான் ரிலேஷன்ஷிப் வந்து இங்க உடைஞ்சிருக்கு. ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணாதவனால தான் இப்ப எல்லாரையுமே வந்து கெடுக்கிற நிலைமையில வந்து இருக்கு. ஒரு வீடு வந்து இழந்தனால மட்டும் இல்ல, ஒரு ஃபேமிலி வந்து ஃபுல்லா சிதறி போன அந்த ஒரு டே, அதுதான் இன்னைக்கு சிகடி காசில நடந்த உண்மையா வந்து இருக்குது. ஒரு வீடு மட்டும் இல்ல, ஒரு ஃபேமிலி வந்து ஃபுல்லா வந்து இன்னைக்கு சிதறி போயிடுச்சு. ஆனா இதோட வந்து முடிஞ்சிருமா இல்ல இதுக்கு மேல பெரிய புயல் எதுவும் வரப்போகுதா அப்படின்றது தான் தெரியல. இனி இந்த ஃபேமிலி எகெயின் வந்து ஒண்ணு சேருமா இல்ல இதுக்கு மேல பயங்கரமா ஏதாவது வந்து நடக்க போகுதா? அண்ணாமலையோட மனசு வந்து உடைஞ்சதுக்கு காரணம் ஒருத்தன் தான். ஆனா அந்த ஒருத்தனோட லைஃபே வந்து மாத்த போகிற மாதிரி ட்விஸ்ட் இன்னும் வரல.
கண்ணீரோட பிரிஞ்ச இந்த ஃபேமிலி எகெயின் சந்தோஷமா வந்து சேருவாங்களா? இல்ல இந்த பிரிவு வந்து நிரந்தரமா மாறிடுமா? இந்த மாதிரி இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ, இந்த ஃபேமிலியோட அடுத்த சிச்சுவேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு மிஸ் ஆகாம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.